வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சேனலே பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். பார்ட் 3 அடுத்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கார்டனர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரீடர், டிரைவர், மசால்ச்சி இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் தேங்காய் அதிகமாக விளையும் மாநிலம் எங்கே அதிகமாக விளையும் பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளம் இல்லைனா கேரளா. கேரளாவுக்கு இன்னொரு புகழும் உண்டு, காட்ஸ் ஓன் சிட்டி, கடவுளின் சொந்த நாடு அப்படின்னும் கேரளாவை சொல்லுவாங்க. நிலநடுக்கத்தை அடிக்கடி சந்திக்கும் நாடு எங்கே அடிக்கடி நிலநடுக்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். கொடுத்துருக்கிறதுலே அதிகமாக நிலநடுக்கம் வரக்கூடிய இடம் ஜப்பான். இந்தியாவின் எலக்ட்ரானிக் நகரம் என போற்றப்படுவது, எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். பூமியில் இயற்கையில் எத்தனை வகையான பாறைகள் உள்ளது? இயற்கையில் 3 வகையான பாறைகள் உள்ளது. பூமியை பொறுத்த வரைக்கும் 3 வகையான பாறை இருக்கு. எந்த நாட்டவர்கள் சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள்? எங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள். அவங்களுக்கு தான் அது வந்து ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப அந்த ரீஜன் வந்து கிட்ட இருக்கிறதுனால சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள். நெற் சாகுபடிக்கு உகந்த மண், நெற் சாகுபடிக்கு உகந்த மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் இடம் எது? மலைகளோட அரசி பார்த்தீங்கன்னா உதகமண்டலம், ஊட்டி. ஊட்டின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். மலைகளின் அரசி அழைக்கப்படும் இடம் பார்த்தீங்கன்னா உதகமண்டலம். ப்ரீவியஸாக போட்ட கொஸ்டின்லேயுமே நான் சொல்லியிருக்கேன். அதில் இளவரசி, ஏழைகளின் ஊட்டி எல்லாமே சொல்லியிருக்கேன். ரெஃபர் பண்ணிக்காங்க. விவசாயம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? விவசாயம் முதல்ல எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ஸோ அரிசி உற்பத்தி அதிகமாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. போன வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள், அரிசி உற்பத்தி அதிகமாக தாய்லாந்தில். ரப்பர் எந்த மாநிலத்தின் முக்கிய பணப்பயிராக பயிரிடப்படுகிறது? கேஷ் கிராப்னு சொல்லுவாங்க பணப்பயிர்னா. ரப்பர் எந்த மாநிலத்தில் அதிகமாக பயிரிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. உலகின் நீளமான மலைத்தொடர் ஆண்டஸ் மலைத்தொடர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேயிலை அதிகமாக விளைகிறது? தேயிலை அதிகமாக விளையக்கூடிய இடம் எங்கே இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். இதுவே காஃபி பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இதயநிலை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் கருவி, அதாவது ஹார்ட் அந்த பீட்லாம் பார்ப்பாங்க இல்லையா, உடம்பு சரியில்லைனா இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் அது பார்த்தீங்கன்னா ஸ்டெதஸ்கோப். அதில் தான் அந்த பீட் சவுண்டு எப்படி கேட்குது அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. டயாலிசிஸில் உடலின் எந்த பாகம் பழுதடைவதால் செய்யப்படுகிறது? டயாலிசிஸ் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா சிறுநீரகம் அது பழுதடைவதனால செய்யப்படுகிறது. நுண்ணுயிர்களை காண உதவும் கருவி மைக்ரோஸ்கோப். நுண்ணுயிர்கள்னாலே மைக்ரோப்ஸு. ஸோ அதை பார்க்குறதுக்கு உதவக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப். மாரடைப்புக்கு காரணமான உணவு சத்து கொழுப்பு. கொலஸ்ட்ரால் தான் வந்து பிளாக் ஆகிக்கும். அது பிளாக் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு இந்த ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் போய் தங்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதுக்கு காரணமான உணவு கொழுப்பு. எந்த நாட்டில் சித்த மருத்துவம் தோன்றியது? இந்தியா. ICMR என்பதன் விரிவு என்ன? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் தான் ICMR. குளோரோஃபார்ம் எதற்கு பயன்படுகிறது? ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். மயக்க மருந்தாக தான் குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க.
சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான கலோரி அளவு எவ்வளவு? எவ்வளோ கலோரின்னு பார்த்தீங்கன்னா 2800 கலோரி. சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான கலோரி 2800 கலோரி. உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன், பிளட் பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன் எதுனா அட்ரினலின். இன்சுலின் எதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிக்ஸுக்கு அதுக்கு ரிலேட்டடானது. சர்க்கரை வியாதி சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு ரிலேட்டட் தான் இன்சுலின். வைட்டமின்களின் செயல். வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா, உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துவது, வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள். வளர்ச்சி அளிக்கும் ஊட்டச்சத்து. வளர்ச்சி அளிக்கும் ஊட்டச்சத்து புரதங்கள். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் லக்னோ. கீழ்கண்டவற்றில் எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை காண உதவுகிறது? சிடி ஸ்கேனர். இது கூட கேட்டிருக்காங்க. சிடி ஸ்கேனர் உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை காண உதவுகிறது. இரத்தம் உறைதலை தடை செய்வது ஹெப்பாரின். நியாசின் வைட்டமின் எதிலிருந்து உருவாகிறது? நியாசின் வைட்டமின் பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபான். ட்ரிப்டோஃபான்ங்கிறது ஒரு அமினோ ஆசிட். அந்த ட்ரிப்டோஃபான்லேருந்து தான் நியாசின் வைட்டமின் உருவாகிறது. அதாவது இதோட முன்னோடின்னு கூட கேட்பாங்க. ப்ரீகர்சர் அப்படின்னா முன்னோடி. ஸோ நியாசினோட முன்னோடி எதுனா ட்ரிப்டோஃபான். நீரில் கரையும் உயிர்ச்சத்து. இது வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க. நீரில் கரையும் உயிர்ச்சத்து வைட்டமின் சி. வைட்டமின் பி கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். வைட்டமின் பியும் வைட்டமின் சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரில் கரையும். ஸோ வைட்டமின் பி அண்ட் சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வாட்டர் டிசால்வபிள். இதுவே வந்து கொழுப்பில் கரைவதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, டி, இ, கே. இதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, ஏடிகே வந்து கொழுப்பில் கரையும். பிசி வந்து நீரில் கரையும். வைட்டமின் என பெயரிட்டவர் பங்க். மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது. பென்சிலின் பற்றி ஒரு காமன் கொஸ்டின் வருது. இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது பெனிசிலின். அக்குபஞ்சர் என்ற மருத்துவ முறை எங்கு செயல்பட்டது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா. அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ் அக்குபஞ்சர். அப்புறம் தான் இந்தியாவிலாம் வர ஆரம்பிச்சது. பட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் எங்கே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சீனா. குடிநீரில் உள்ள கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் மருந்து குளோரின். இது இப்படி கூட கேட்கறதில்ல. உங்களுக்கு வந்து கழிவு நீரை சுத்திகரிக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும். குளோரினேஷன். ஓகேங்களா? இதுவே வந்து இந்த நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய நீரை சுத்தப்படுத்த என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் குளோரின் தான். ஸோ இந்த வாட்டரை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. பாம்பு கடிக்கான மருந்து இதன் வேரிலிருந்து பெறப்படுகிறது சர்ப்பகாந்தி. எப்படி ஆல்ரெடி அந்த ஹெப்படைட்டிஸ் தான் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. அந்த கீழே சொல்லியிருக்கேன் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே. மஞ்சள் காமாலைக்கு உதவக்கூடியது. இது மாதிரி பாம்பு கடிக்கு வந்து சர்ப்பகாந்தி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் நடந்த இடம் பம்பாய். ஃபஸ்ட்டு கூட்டம் பம்பாய். மிண்டோமாலி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை நடந்த ஆண்டு 1930. தண்டி யாத்திரை ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா காந்தி பற்றி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது ரிலேட்டடாக வந்தால் உங்களுக்கு இப்படி கேட்கலாம். தண்டி யாத்திரை 1930. ஏன்னா உப்பு காய்ச்சது அதெல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக கேட்குறாங்க. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட தினம். இன்னொரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொல்லப்பட்ட இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு கொல்லப்பட்ட தினமும் கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்காங்க. May 21, 1991. பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்காக 5 கொள்கைகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. 5 கொள்கைகள் போது பஞ்சசீல கொள்கைகள். ஜவஹர்லால் நேருவோடது பஞ்சசீல கொள்கைகள்.
ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பீட் போஸ்ட் எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க. 1986. ஸ்பீட் போஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. மனித உரிமைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இது வந்து உங்களுக்கு குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. லாஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 10. எவரால் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கப்பட்டது? யார் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். புத்தர் பிறந்த இடம் தற்போது உள்ள நாடு நேபாளம். கௌதம புத்தர் முதலில் போதித்த இடம் எங்கே ஃபஸ்ட்டு போதனையை ஸ்டார்ட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா சாரநாத். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேஷ் என்ற அராபிய மன்னர் இந்தியா மீது 17 முறை படையெடுத்தார்? முகமது கஜினி. இப்படி கூட கேட்கலாம் உங்களுக்கு, 17 முறை தொடர்ந்து படையெடுத்தவர் யார்? இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் இல்லையா, அதனால இதை கேட்கலாம். முகமது கஜினி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் டேஷ் ஆண்டு நடைபெற்றது? 1919. சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகர். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா, சேரர்களோட துறைமுகம் எது, சேரர்களோட தலைநகரம் எது, அதே போல் சோழர்களுக்கு, அப்புறம் அதே போல் பாண்டியர்களுக்கு அவங்களோட கொடி வந்து காமன் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்களோட துறைமுகமும் அவங்களோட தலைநகரமும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறோம் இல்லையா, அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுக்குறேன். ஆல்ரெடி கொடுத்த வீடியோஸில் சிலதெல்லாம் கொடுத்துருக்கேன், நானும் கொடுக்குறேன். உறையூர். தமிழ்நாட்டில் விலங்குகள் சரணாலயம் எங்கு உள்ளது? விலங்குகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா முதுமலை. உலகிலேயே இந்தியாவில் அதிகமாக கிடைக்கும் தாது எது? அதிகமாக கிடைக்கிறது மைக்கா. இந்தியாவில் குறைந்த செலவில் லிக்னைட் நிலக்கரி எங்கு கிடைக்கிறது? லிக்னைட் நிலக்கரி ரொம்ப குறைந்த செலவில் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி. அப்புறம் ஒரு டவுட் கூட கேட்டிருந்தீங்க, நிலக்கரி பெட்ரோலியம் டவுட் வந்திருந்தது. பெட்ரோலியம் வந்து உங்களுக்கு கருப்பு தங்கம், சரிங்களா? நிலக்கரி வந்து கருப்பு வைரம். ஸோ நான் அதை வந்து கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், திரும்ப வந்து நான் கிளாரிஃபை வேணால் பண்ணுறேன். நிலக்கரி கருப்பு வைரம், பெட்ரோலியம் கருப்பு தங்கம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோலியம் அடிக்கடி கேட்டிருக்காங்க கருப்பு தங்கம்னு, நிலக்கரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ கூட கேட்கலாம். பூமியின் வயது. பூமியோட வயது பார்த்தீங்கன்னா சுமார் 4.6 பில்லியன் வருடங்கள். மில்லியன் கிடையாது, பில்லியன் வருடங்கள். இந்தியாவில் தங்க சுரங்கம் உள்ள இடம். இந்தியாவில் தங்க சுரங்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலார், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார். உலகின் மிகப்பெரிய ஆறு எது? உலகின் மிகப்பெரிய ஆறு பார்த்தீங்கன்னா அமேசான். நீளமான ஆறு வேற, நீளமான ஆறு வந்து நைலு. வேர்ல்டு பற்றியும் சில கொஸ்டின் வருது, பெரிய நாடு, மிகச்சிறிய நாடு, பெரிய ஆறு, பெரிய மலை, இந்த மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமும் நீங்கள் வந்து கலெக்டிவாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அதாவது தேசிய பறவை, அப்புறம் தமிழ்நாட்டோட பறவை, இல்லைனா தமிழ்நாட்டோட சின்னம் கேட்குறது போல் உலகத்தை பற்றியும் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்காங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நீளமான ஆறு நைல். மிகப்பெரிய கண்டம், உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.